தூய்மை பணியாளர்களுக்கு மாநகராட்சியின் கீழ் பணி வழங்கவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் தொகுதியில் பெண் தூய்மை பணியாளர்களை நிற்க வைப்போம் என உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் 3 மாதங்களாக போராடி வந்த நிலையில் இன்று 6வது நாளாக பார்த்தோம் என்றால் உண்ணாநிலை போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போராட்ட களம் என்பது அடுத்த கட்டமாக தீவிரமடையும் என்பதற்காகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்ட களம் அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு செல்வது குறித்து பேசுவதற்காக உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாரதி நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போ 6வது நாளாக உண்ணாநிலை போராட்டம் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போறீங்க இந்த போராட்டத்தை? உண்ணாநிலை போராட்டம் தொடரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது கோர்ட்டு அனுமதியோட இந்த உண்ணாநிலை போராட்டம் ஆயிருக்கு. ஏன்னா 13 நாள் போராட்டம் நடக்கும்போது கோர்ட்டு தீர்ப்பு வச்சு தான் வெளியே அமிச்சாங்க. இப்போ கோர்ட்டு தீர்ப்பாங்க தான் நான் உட்காந்துருக்கோம். இது ரொம்ப கடுமையான போராட்டமும் கூட. ஒன்றும் நார்மலாக வேறு போராட்ட வழிமுறை மாதிரி கிடையாது. இந்த போராட்டம்ன்றது ரொம்ப கடுமையானது. உடலை வருத்திக்கிட்டு உயிரை பணைய வைத்து நடைபெறக்கூடிய போராட்டன்றது. ஆனால் இந்த போராட்டத்தை விலகுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கைகள் அறவழிக்கு உண்டான கோரிக்கை நம்ம கொண்டு போனோம்னா பொதுமக்கள்கிட்ட நம்ம கோரிக்கை கொண்டு போகிறோம், மற்றது விஷயம்னு வரும்னா இந்த போராட்டமே சிறந்த போராட்டம் நாங்கள் உணர்றோம். சார், இப்போ இந்த 6வது நாளுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே உடல்நலக்குறைவுலாம் ஏற்படுது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ அடுத்த கட்டமாக அவங்களுக்கு உடல்நலக்குறைவுலாம் ஏற்பட்டால் அதுக்கு இன்னொரு ஆள் நம்ம சஃபல் பண்ணி அவங்கள போராட்டத்தில் ஈடுபட வைக்க போகிறோமா, இல்லை வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாச்சும்? இல்லை, இவர்களே நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தணும்னு விரும்புகிறாங்க. அவங்க எங்களுக்கு எதனானா கூட எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், அடுத்த குழந்தைங்களுக்காக இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லி விரும்புகிறாங்க. கோர்ட்டு தீர்ப்பில் என்ன இருக்குன்னா 4 பேரில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லைனா திருப்பி ஆள் மாற்றி உட்கார வைக்கலாம். சரி, இப்போ 6 நாட்களில் நம்ம உண்ணாநிலை போராட்டம் ஈடுபட்டு வரோம். இப்போ தமிழக அரசு சார்பாக எதனா செவி சாய்ச்சிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை சார், யாரும் செவி சாய்க்கல, யாரும் பேசலை, யாரும் காரணமாக இல்லை. இந்த அரசு அதிகாரிகள் உடத்துக்கும் ரெடியாக இல்லை. இவங்க கான்ட்ராக்டில் ஏற கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சியை ஒழிக்கணுன்றதுக்கு அதிகாரிகளே செயல்படுறாங்க. இப்போ நம்ம அடுத்தடுத்து இந்த எலெக்ஷனில் கூட நிற்கிறதுக்கு தூய்மை பணியாளர் வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. ஏன்னா இப்போ ஒருவேளை தேர்தல் வாக்குறுதிலாம் கொடுத்து இவ்வளோ நாள் நடுத்தரில் நிறுத்தி பசிப்பட்டில் இருந்து அவங்களும் சாதாரண மனிதர் அப்போ தானே இறங்குவாங்க. அப்போது அமைச்சர் பதவி இருக்காது, முதல்வர் எந்த பதவியும் இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் நேரடியாக இறங்கி வாக்கு கேட்கும்போது உங்களுக்கு பதில் தூய்மை பணியாளர் பெண் தூய்மை பணியாளர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நிற்கிற தொகுதியில் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, எங்கள் ரோட்டில் நிறுத்தினீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ சென்னையில் மட்டும்தான் இந்த தேர்தல் களம் சூடு பிடிக்கணும் நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் தூய்மை பணியாளர் கடமை இருந்து இந்த சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்குவாங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இங்கே சென்னை குறிப்பாக முதல்வர் பகுதி, துணை முதல்வர் பகுதி யாருங்க காரணமாக இருந்தாலும் அவங்க பதிகளில் நிற்போம். தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர்கிட்ட கால் கொடுப்போம், நிச்சயமாக கால் கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் கால் கொடுப்போம். எங்கள் நடுத்தர நிறுத்தி இவ்வளோ நாள் நிறுத்திருக்காங்க, பசிப்பட்டி வேதனை இவ்வளோ நாள் நிறுத்தி எங்கள் வேலையை விட்டு துரத்திருக்காங்க, நீங்கள் நீதி வழங்க நிச்சயமாக கேட்போம். இப்போ தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. இப்போ தேர்தல்ன்றதுனால நிறைய திட்டங்கள்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. இப்போ உங்களுக்கு ஏன் இவ்வளோ செவி சாய்க்கல்னு நினைக்கிறீங்க? முதல்ல என்ன காரணம் நினைக்கிறீங்க இதனால்? இல்லை, காரணம் என்னென்னா அவங்களுக்கு யாருக்கு சேவை செய்யணுன்ற ஒன்று இருக்குது. தூய்மை பணியாளர் செய்யக்கூடிய சேவை அவங்க சமூகத்தை செய்கிற சேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா நாங்கள் ராம்கிக்கு தான் சேவை செய்யணும், அர்பேசர் சுமித்துக்கு தான் சேவை செய்யணும் ஒரிஜினலாக நினைக்கிறாங்க. அந்த சேவை நாங்கள் ரெடி இல்லை. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தான் ரெடியாக இருக்கோம், கார்பரேஷன் சேவை செய்ய ரெடியாக இருக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் சேவை செய்ய ரெடியாக இருக்கும். இது எல்லாமே திசை திருப்பி என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கக்கூடிய சலுகைகள் மற்றது அறிவிக்கிறாங்க. வேலை கேட்டால் சாப்பாடுன்றாங்க. நாங்கள் எல்லாமே பணியந்திரம் தானே கேட்டோம். இந்த விஷயங்களை தூக்கி நகர்த்துதுன்றது நோக்கி போகிறாங்க. இந்த தலைவர்களின் கருத்தாக பார்த்தால் அடுத்த கட்ட போராட்டங்கள் பொறுத்தவரையுமே தீவிரமாக காணப்படும் எனவும், மேலும் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் களத்தில் நிற்போம் என இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மற்றும் இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.